ராதிகா வணக்கம். தற்போது இணையத்தில் அதிகமாக தேடப்படக்கூடிய ஒன்றாகவும் மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. மீண்டும் லாக்டவுன் வரப்போகிறதா, இந்தியா முழுக்க மீண்டும் பொது முடக்கம் அமலுக்கு வரப்போகிறதா என்ற ஒரு அச்சம் பீதி மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த நிமிடம் வரை இது தொடர்பாக மத்திய அரசு எந்தவித அறிவுறுத்தலையோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. மக்கள் தாங்களாகவே தற்போது நடக்கக்கூடிய நெருக்கடியை மனதில் கொண்டு இது போன்று மீண்டும் அமலுக்கு வருமா என்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். உண்மையில் இதற்கான பின்னணி பொறுத்தவரையில் ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி கடந்த திங்கட்கிழமை என்று மக்களவையில் உரையாற்றியதுதான் தற்போது இந்த பேச்சு பொருள் இதற்கான மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. அதாவது தற்போது மேற்காசியாவில் நடைபெற்று வரக்கூடிய மோதல் காரணமாக உலகம் முழுவதும் நிலவக்கூடிய இந்த கடினமான ஒரு சூழலின் தாக்கங்கள் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே நாம் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும், நாம் ஒற்றுமையுடன் திகழ வேண்டும். கோவிட் பெருந்தொற்றின் போதும் நாம் ஒற்றுமையாக நின்று இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொண்டும். அதே போல இந்த முறையும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சவாலையும் நாம் பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். இதுவே நம்முடைய அடையாளம், நமது பலம் என பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றும் போது தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதையும் அவர் அப்போது வலியுறுத்தினார். பிரதமருடைய இந்த பேச்சு தான் மீண்டும் இந்தியாவில் லாக்டவுன் வருமா என்ற குழப்பத்தை மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாகவும் தொடர்ந்து மக்கள் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது. மேலும் இது தொடர்பான பல்வேறு தகவல்களும் இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது. மேற்காசிய போர் சூழலை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் நெருக்கடி வாய்ந்த இந்த தருணத்தில் மத்திய அரசு மேற்கொள்ளக்கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளும் மாநில அரசு ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அப்போது பேசும்போது குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இதை ஒன்று அடிப்படையாக வைத்து பிரதமர் நரேந்திர மோடி கோவிட் காலத்தில் மக்கள் ஒற்றுமையுடன் செயல்பட்டது போல மீண்டும் செயல்பட வேண்டும், நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அடிப்படையாக வைத்து மீண்டும் இந்தியா முழுவதும் பொது முடக்கம் அமலுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழத் தொடங்கியது. அதனால் மக்கள் பதற்றமடைந்து அனைத்து பெட்ரோல் நிலையங்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் அதிகளில் குவிய தொடங்கினார்கள். மீண்டும் தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாமா என்ற பேச்சு எல்லாம் மீண்டும் பரவலாக எழத் தொடங்கியது. என்றால் அதைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த உரையை தொடர்ந்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் தங்களுடைய எதிர்கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவிடும் போது கூட தயாராக இருக்க வேண்டியது மத்திய அரசா நாட்டு மக்களா என்ற கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போன்று மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கு அறிவுரை வழங்குகிறீர்கள், மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கூட இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது தற்போது இருக்கக்கூடிய நெருக்கடி, குறிப்பாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் கடும் வீழ்ச்சி, அதே போன்று கச்சா எண்ணெய் விலை உயர்வு, மேலும் இது எல்லாமே தொழில்துறைக்கான எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது என்றும் இது வெறும் எண்கள் மட்டும் கிடையாது, பணவீக்கத்திற்கான ஒரு தெளிவான அறிகுறி. உற்பத்தி போக்குவரத்து செலவு அதிகரிக்கும், அதே போன்று சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும். ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நேரடியான பொருளாதார தாக்கத்தை தற்போது நெருக்கடி ஏற்படுத்தும் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டிருந்தார். இதுபோன்று நடக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள் அடிப்படையாக வைத்துதான் மீண்டும் லாக்டவுன் பொது முடக்கம் அமலுக்கு வருகிறதா என்ற ஒரு கேள்வி பரவலாக எழத் தொடங்கியது. இதற்கான காரணம் என்னவென்றால், ஈரான் மீது நடந்து வரும் போரின் காரணமாக உலகம் முழுவதும் எண்ணெய், எரிவாயு உள்ளிட்டவற்றின் விலைகள் கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. வரலாற்றில் முதன்முறையாக வணிக கப்பல்கள் போக்குவரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உலக அளவில் பயன்படுத்தப்படக்கூடிய கச்சா எண்ணெயில் 20 விழுக்காடு, இயற்கை எரிவாயில் 20 விழுக்காடு மற்றும் எல்பிஜியில் 20 விழுக்காடு என இந்த பாதை என்பது மிக முக்கிய பாதையாக இருக்கிறது. போர் என்பது 3 நாடுகளுக்கு மத்தியில் தான். ஆனால் ஹோர்முஸ் ஜலசந்தி காரணமாக இது உலக அளவிலான மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த நிலையில்தான் இதன் தொடர்ச்சியாக இதுபோன்ற நெருக்கடி பரவலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வணிக சிலிண்டர் என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் கூட பல இடங்களில் கிடைக்கப்படவில்லை என்று பொதுமக்களுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. டீ கடைகள் அடைக்கப்பட்டு விட்டன, ஹோட்டல்களும் ஆங்காங்கே மூடப்பட்டிருக்கிறது. இது போன்று இருக்கக்கூடிய நெருக்கடியில் தான் பிரதமர் மோடியினுடைய திடீர் இந்த பேச்சு என்பது மீண்டும் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தது என்பதுதான் பொதுமக்களுடைய அச்சத்திற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அதனால சிலிண்டர் வாங்குவதற்காகவும் அதே போன்று பெட்ரோல் பங்குகளும் நீண்ட வரிசையில் மக்கள் நிற்கக்கூடிய நிலைகளும் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தான் இதன் எதிரொலியாக
இந்தியா லாக்டவுன் அகைன் மற்றும் இந்தியா லாக்டவுன் நியூஸ் போன்ற பல்வேறு தேடல்கள் எல்லாம் இணையத்தில் அதிகமாக வருவதை பார்க்கின்றோம். மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கின்றார்கள். உண்மை நிலவரம் என்ன என்பதுதான் இப்போது பிரதானமாக எழக்கூடிய கேள்வி. ஏனென்றால் இந்த லாக்டவுன் சமயத்தில் போடப்பட்ட COVID-19 சமயத்தில் போடப்பட்ட லாக்டவுன் என்பது கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் ஆகிறது. 6 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட பொதுமக்கள் மத்தியில் லாக்டவுன் என்றாலே ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்படுவதற்கான காரணம் அதனுடைய தாக்கம் என்பது அந்த அளவுக்கு அதிகமாக இருந்தது. அதனால்தான் மீண்டும் லாக்டவுனா என்று பொதுமக்கள் தற்போதே பீதியடைய தொடங்கி இருக்கிறார்கள். என்றால் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் அவ்வப்போது 1-2 வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. இது உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் மீண்டும் லாக்டவுன் வீட்டிலே முடங்கக்கூடிய நிலை உருவாகும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி IEA என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி உலகம் முழுவதும் கடந்த பல்வேறு ஆண்டுகளாக இல்லாத ஒரு மிகப்பெரிய எரிசக்தி நெருக்கடி எதிர்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள், எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தினசரி 11 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் விநியோகம் குறைவது 1970களின் எண்ணெய் நெருக்கடிகளையும் விட அதிகம் என குறிப்பிட்டு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த எரிபொருள் நெருக்கடி சமாளிக்க IEA என்று சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அந்த பரிந்துரைகளில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வழங்க வேண்டும். அதே போன்று வாகன பயன்பாடு, வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய அந்த அளவு என்பது குறைக்கப்பட வேண்டும். எரிவாயு பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பொது விடுமுறை என்பது அதிகரிக்கப்பட வேண்டும். பெட்ரோல் டீசல் கொள்முதல் அளவை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தால் மட்டும்தான் இந்த நிலைமை என்பது ஓரளவுக்கு நாம் சீர் செய்ய முடியும் என்று அந்த IEA பரிந்துரைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த நெருக்கடி என்பது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் ஏற்கனவே பல்வேறு நாடுகள் இதை நடைமுறைப்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை பொறுத்த வரைக்கும் கல்வி மற்றும் அரசு துறைகளுக்கு கட்டாய விடுமுறைகள் எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று வங்கதேசம், அந்த நாட்டில் கூட ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் தினசரி மின்தடை போன்ற பல்வேறு நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். பாகிஸ்தான், பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் 4 நாட்கள் மட்டுமே வேலை முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். வியட்நாம் நாட்டில் கூட நிறுவனங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்ய, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல்வேறு நாடுகளும் தற்போதே இந்த பொது முடக்கம் சமயத்தில் என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதுபோன்று பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள். பல நாடுகள்லாம் அதை பின்பற்ற தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் இந்தியாவும் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படுமா என்ற அச்சம் தான் இதற்கு பிரதான காரணமாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழலை கையாளும் பொருட்டு மாநில முதலமைச்சருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முக்கியமான ஆலோசனை இன்று மாலை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது மேற்காசிய மோதல் தொடர்ந்து நீடித்தால் ஏற்படக்கூடிய ஒரு அசாதாரண சூழலை கையாளும் பொருட்டு தயார் நிலையில் இருக்க வேண்டும், அதற்கான திட்டங்கள் உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் இந்த ஆலோசனைக்கு பிறகு வெளியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 5 மாநில தேர்தல் நடைபெறக்கூடிய மாநில முதலமைச்சர்கள் தவிர்த்து மற்ற மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். 5 மாநில தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலத்தினுடைய தலைமை செயலர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த ஆலோசனையில் மிக முக்கியமான அறிவுறுத்தல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல ஊழியர்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வழங்கப்பட வேண்டும். அதே போன்று வாகனத்துடைய பயன்பாட்டை குறைக்க வேண்டும். எரிவாயு பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பொது விடுமுறை என்பது அதிகரிக்க வேண்டும். பெட்ரோல் டீசல் கொள்முதல் என்பது அதனுடைய அளவை குறைக்க வேண்டும். அதற்கான என்னென்ன திட்டங்கள் இருக்கிறதோ அது குறித்தெல்லாம் இதில் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு சில முக்கியமான அறிவுறுத்தல்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதாவது லாக்டவுன் என்றால் முழு லாக்டவுன், முழுமையான பொது முடக்கம் அல்லாமல் இதுபோன்று இந்த எரிவாயு பயன்பாடு குறைக்கிறது, வாகன பயன்பாடு குறைக்கிறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மேற்கொள்வது, பொது விடுமுறை அதிகரிப்பது போன்ற சில முக்கியமான கட்டுப்பாடுகள் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், தற்போது வரையிலும் தேவையற்ற வதந்திகளை யாரும் பரப்பக்கூடாது, அதுபோன்று தேவையற்ற வதந்திகளை யாரும் நம்பக்கூடாது என்பதுதான் பொதுவாக சொல்லப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இது குறித்து ஏற்கனவே பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மிக முக்கியமான ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் எரிசக்தி விநியோக சங்கிலிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பான முன்னேற்றங்களை நிகழ்நேர அடிப்படையில் தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்றும், இந்தியாவில் பொது முடக்கம் குறித்த வதந்திகள் முற்றிலும் பொய்யானவை, இதை தெளிவாக கூற விரும்புகிறேன் என்றும், இந்திய அரசாங்கத்தால் அத்தகைய எந்த ஒரு திட்டமும் பரிசீலனையில் இல்லை, பொது முடக்கத்துக்கான வாய்ப்பே இல்லை என்று ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக தேவையற்ற வதந்திகளை மக்கள் யாரும் நம்ப வேண்டாம், பதற்றமடைய வேண்டாம், பொது முடக்கம் வருமோ என்று அச்சப்பட வேண்டாம் என்பது இந்த பதிவினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது.
மிக முக்கியமாக முதலமைச்சருடன் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆலோசனைக்கு பிறகு ஏதேனும் சில முக்கிய அறிவுறுத்தல்கள் முடிவுகள் ஏதேனும் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதுவரையிலும் மத்திய அரசு உறுதிப்படுத்தும் வரையிலும் யாரும் பொது முடக்கும் என்ற தகவலை நம்ப வேண்டாம் என்று மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே தானேவில், மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் இது போன்று பொது முடக்கம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது என்று ஒரு வீடியோ ஒரு யூடியூப் வெளியிட்டிருந்தார். அதனால் உடனடியாக அந்த பகுதி மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் மீண்டும் பொது முடக்கம் லாக்டவுன் வருகின்றது. அதனால் பதற்றம் அடைய தொடங்கினார்கள், பொருட்களை வாங்கி குவிக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகு போலீசார் இதில் இறங்கி விசாரணை நடத்தி அந்த யூடியூபரை கைது செய்திருக்கிறார்கள். இது தேவையற்ற வதந்தி என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதுபோன்று பல்வேறு இடங்கள் வதந்திகள் தீவிரமாக பரவப்பட்டு வருகின்றது. அது யாரும் மக்கள் நம்ப வேண்டாம், பதற்றம் அடைய வேண்டாம் என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கிறது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை யாரும் எதையும் நம்ப வேண்டாம், பதற்றமடைய வேண்டாம் என தேவையான அளவுக்கு மத்திய திட்டங்கள் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்பது இதன் மூலமாக நாம் கூற வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த ஆலோசனைக்கு பிறகு சில முக்கியமான அறிவுறுத்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவரையிலும் யாரும் மத்திய அரசு உறுதிப்படுத்தும் வரையிலும் தேவையற்ற வதந்திகளை பரப்புவதோ நம்புவதோ தேவையில்லாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகின்றது. அதனால் லாக்டவுன் வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கிறது. சில அறிவுறுத்தல், சில கட்டுப்பாடுகள் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு மட்டும் இருக்கின்றது. ராதிகா.